ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேஸ் லைஃப் அண்ட் எக்கனாமிக் நியூஸ். நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு 6th ஆகஸ்ட் இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அப்புறம் மற்ற அதர் திங்ஸ் நம்ம மார்க்கெட்டை என்ன இம்பாக்ட் ஆயிருக்கு, அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட், அப்புறம் நம்மளோட கீ மார்க்கெட் இன்செக்ஸ் நாளைக்கு எப்படி வீக்கெண்ட் அமையும்னு சொல்லிட்டு கூட ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ ஹைப்பும் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள டீப்பாக போகலாம். ஃபர்ஸ்ட் திங், இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு மார்க்கெட் நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் காஷியஸாக தான் கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி ரொம்ப பெரிய மொமெண்டம் தரல. ஃபுல்லாக சேம் பிளேஸில் தான் இருந்துச்சு. நிஃப்டி 0.09% ஏறி இருக்கு. அதாவது நேத்தியோட க்ளோஸோட இன்னைக்கு ஒரு 9 பாயிண்ட்ஸ் மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் சென்செக்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 0.51% பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு நேத்தியோட. அப்புறம் இன்னைக்கு டாப்பாக பர்ஃபார்ம் பண்ண செக்டார்ஸ் என்னன்னா ஆட்டோ, ரியல் எஸ்டேட், அப்புறம் எஃப்எம்சிஜி, அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஐடி செக்டார்ஸ் இதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இன்னைக்கு மேஜராக லூஸ் பண்ண செக்டார்ஸ் என்னன்னா ஐடி செக்டார் கொஞ்சம் லூஸ் பண்ணிச்சு. அப்புறம் ஃபார்மாசிட்டிக்கல் கொஞ்சம் லூஸ் பண்ணுச்சு. சில கம்பெனிஸ் அவங்களும் லூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் மேஜரா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு 3% பக்கம் மேலே ஏறி இருக்கு. அது எதனாலனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி சொல்லியிருக்கேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எதனால அதிகமாக மொமெண்டம் கொடுத்துருக்கேன் நேற்று நடந்த பிஎஸ்யூ பேங்கோட ஸ்டாண்ட்ஸ் தான் நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் தான் திருப்பி கண்டினியூ பண்றாங்க. அண்ட் ரெப்போ ரேட்லயும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. அதோட ரிசல்ட்டா 5.25% அப்படியே இம்ப்ரூவ் பண்ணால பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல அதிக பையிங் நடந்திருக்கு, எஸ்பெஷலி எஸ்பிஐல. அதுவும் நாம இந்த மாசம் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்ல எஸ்பிஐயோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த ரிசல்ட் நல்லா பாசிட்டிவா வரும் தான் பப்ளிக்ல ஒரு சென்டிமெண்ட் நிலவிட்டு இருக்கு. அதோட ரிசல்ட்டா இன்னைக்கே நிறைய பேர் பை பண்ணி வச்சுக்கிட்டாங்க எஸ்பிஐ. நல்லா ப்ராஃபிட் ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணாங்கன்னா நான் அப்போ செல் பண்ணிக்கலாம். ஸ்விங் ட்ரேட்ஸ் எடுக்கணும்னா இந்த டைம்ல எடுத்துருவாங்க. அதோட சொல்றதான் எஸ்பிஐ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மேஜர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க, எம்ஓயு, ஹரியானா கவர்மெண்டோட. அதோட ரிசல்ட் தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் நல்ல மொமெண்டம் இருந்திருக்கு. இதுதான் இந்த ரெண்டு கெய்னர்ஸ், மேஜர் கெய்னர்ஸ் பற்றி சொல்லணும்னா. அப்புறம் இன்னைக்கு எதனால மானிட்டரி மார்க்கெட் மொமெண்டம் கொஞ்சம் ஸ்டேபிளா ஒரே மாதிரி ஒரு அப்பர் சைடும் இல்லை, ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட்டும் இல்லை. அது எதனால ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியோட சேம் ஃபாலோயிங் திங்ஸ்னால தான் அந்த இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. அதோட ரிசல்ட் தான் மார்க்கெட் கொஞ்சம் மொமெண்டம் கம்மியா இருந்திருக்கு. பார்ப்போம் இந்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசிங்கிறது எப்படி பார்க்கணும்னா ஒரு பாசிட்டிவ் திங்காக தான் பார்க்கணும். ஏன்னா ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ண இன்ஃபிளேஷன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதா பேசிட்டு இருந்தாங்க. பட் அது பெருசாக நடக்கல. அண்ட் ஜிடிபி எஸ்டிமேட்ஸும் கிட்டத்தட்ட 6.6% தான் சொல்லிட்டு இருந்தது குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பட் ஆர்பிஐ 6.7% தான் இந்தியாவோட க்ரோத் ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான். என்னதான் இன்ஃபிளேஷன் இது ஏறிட்டு இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறதோட விளைவா எக்கானமியை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் எக்கனாமியை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் சைடு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வந்துருக்காங்க. நிறைய மற்ற சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது அன்யூட்டிலைஸ்ட் ஃபண்ட்ஸ்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஜியோ பொலிட்டிக்கலா கொஞ்சம் இந்தியா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், பொலிட்டிக்கலா நம்ம ஸ்டேபிளா இருக்கணும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுவோம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணது மட்டும் இல்லாம நிறைய கண்ட்ரீஸ்ல நம்மளோட ஃபண்ட்ஸ்லாம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பரா கிராண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணிருக்காங்க. இவங்க பண்றது ஒன்னே ஒண்ணு நம்மளுக்கு கொஞ்சம் பேக்லாஷ் ஆகுறது என்னன்னா டாக்ஸ் ரேட் அதிகமா இருக்கு. எஸ்டிடி, அப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து குறைச்சி மற்றபடி ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணாங்க நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கும் ட்ரேடர்ஸ்க்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் நான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லயும் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பத்தி கவர் பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுக்கான லேட்டஸ்ட் அப்டேட். திருப்பி ட்ரம்ப் அதே தான் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸை கைவிடணும், அந்த மாதிரி எல்லா ப்ராக்சி குரூப்லாம் ஃபண்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அண்ட் நம்மளை சார்ந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் நடந்திருக்கு. என்னன்னா இந்தியாவில் ஹோம் மினிஸ்ட்ரி கீழே
FCNன்னு ஒரு பில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு இந்த நம்ம நேஷனுக்குள்ள இருக்கிற சர்ச் அண்ட் கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட வந்துட்டு ஒரு சில ஃபண்ட்ஸ்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் அக்வயர் பண்ணிக்க போகுது அப்படின்னு மாதிரி ஒரு கொஞ்சம் ப்ரொபோஸ் பண்ணுது. அந்த ஃபண்டு மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். பட் அதை கரெக்டாக செலவு பண்றதுக்கு நம்ம தான் பண்ண போறோம். எங்களுடைய அவங்க அது இண்டிபெண்டன்ட் பாடியா இருந்துச்சு. அதை வந்துட்டு யூஎஸ்ல ஒரு பயங்கரமான அப்போசிஷன் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க மெஜாரிட்டி கிறிஸ்டியானிட்டி டாமினேட்டட் சொசைட்டியில அவங்களோட ஃபண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட மிஷினரி ஸ்ப்ரெட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அது இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெஷர் பண்றாங்க. பட் இது ஹோம் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து இது முடியாது, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நாங்கள் பண்ணியே தீரோம்னு கரெக்டாக பண்ணுறாங்க. இது ஒரு வகையா நம்ம வந்துட்டு யூஎஸ் கூட ரிலேஷன்ஸை கொஞ்சம் இது பண்ற மாதிரி பகைச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதை கவுண்டர் பண்றதுக்கும் வந்துட்டு இந்தியா வந்துட்டு இன்னொரு ஒரு பெரிய மூவ் பண்ணுது. என்னன்னா வந்துட்டு இந்த மாசத்துல சைனீஸ் பிரீமியரும் ரஷ்யன் பிரசிடென்ட்டும் நம்ம இந்தியா விசிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனாலனா வந்துட்டு இந்த வருஷம் பிரிக்ஸோட பிரசிடென்சி வந்து இந்தியா தான். இந்தியாவில வச்சு பிரிக்ஸ் மீட்டிங் நடக்கும். இந்த பிரிக்ஸ் மீட்டிங்கோட சிக்னிஃபிகன்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன சொல்லுன்னா, அமெரிக்கா இல்லாட்டியும் சரி இந்தியா வந்து இண்டிபெண்டா செயல்படும். நம்ம அட்டானமஸ் கண்ட்ரி அந்த கண்ட்ரி நம்ம இண்டிபெண்ட் அட்டானமஸ் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸா சொல்ற மாதிரி தான், போல்ட் வாய்ஸா சொல்ற மாதிரி தான் பார்ப்போம். இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம எக்கானமி அஃபெக்ட் வந்து நம்மளோட இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் அஃபெக்ட் வந்து நம்ம எப்படி பிஸ்னஸஸ் மற்ற கண்ட்ரிஸ் கூட இதோட ரீசெண்டாக பண்ண போகிறோம், அது எல்லாத்தையும் ஃபியூச்சர் சுச்சுவேஷன்ஸில் பார்ப்போம். பட் இதுதான் ஓவரால் நான் இந்த வீடியோ கவர் பண்ணணும்னு நினைச்சேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜியோ பொலிட்டிக்கலாகவும் சரி, நம்ம நாட்டில் நடக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ஸ், மற்றபடி நடக்கிற சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் யாரும் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும் நினைக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ லைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எனக்கு ஒரு பண்ண மோட்டிவேஷன் வரும். தேங்க்யூ. பாய்.